போ 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 நீ போ, நீ தான் போய் மீன் எடுக்கணும் போ. புது மூஞ்சா இருக்கட்டும். எடுக்கட்டும். அட போங்க. இல்லை 3 வீக்ஸாக மீன் எடுக்க வந்திருந்தோம். ஆனால் ரோகு குட்டிக்கு மட்டும் கிடச்சிது. போன வாரம் எடுத்த மீன். ஆனால் அதை எடுத்த மீன்லாம் ஜிலேபிங்க ரோகு குட்டிங்க கிடச்சிது. அதை அங்கேயே ஃப்ரை பண்ணி சாப்பிட்டோம். ஆனால் இன்றைக்கி வந்தோம், யாருக்கும் ஸ்ட்ரைக் ஆகலை. சாதாரண ஃபுட்டு போட்டு தான் அடித்தார். அவருக்கு கந்தா ஸ்டிக்கில் தான் கிடச்சிது. ஆனால் ஃபஸ்ட்டு கிடச்ச மீன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா குட்டி ரோகு. அதுக்கப்புறம் வந்து ஒரு 3 கிலோவில் கிடச்சிது. அந்த 3 கிலோ கிடச்ச மீனும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எடுத்து கரையை ஏற்றிட்டோம். இன்னொரு மீன் கிடச்சிது. நான் என்ன சொன்னேன்னாக்கா சின்ன மீன் தான் சொல்லியிருந்தேன். ஆனால் அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது யாரும் சொல்ல முடியாத மீனாக தெரியுது. இங்கே பாருங்கள் அந்த மீன் எங்கே இருக்குன்னு எடுக்கிறோம். இதான் இந்த மீன். கீழே ஒரு 3 கிலோ இருக்குது, மேலே 10 கிலோ 11 கிலோ ஒரு மேலே இருக்கும். அது லைவ் எடுத்து வெளியே காட்டணும். லைவ் எடுத்து காமிக்கிறேன் உங்களுக்கு. ரொம்ப குட் ஹாப்பி. அதோட கந்தா கால் சரியில்லாத மீன் எடுத்தாரு பாருங்க. மங்கண்ணா ஃபிஷிங் வந்து 6 மாதம் மேலே ஆயிடுச்சுண்ணா. தூக்க முடியலையோ? எஸ் எஸ் எஸ். எப்படி இந்த ஃபிஷ் தான் அது. இந்த பக்கம் திரும்பினாக்கா அடித்தா உள்ள திருப்பியும் இங்கே பாருங்க. இந்த மீன் திருப்பி அவுன்னு சொல்லிக்கிட்டே இருக்கான் அவன். இது பெரிய ரோகு மீன். இது அப்படியே அப்படி திரும்ப மேலே இருக்குண்ணா. 12 கிலோ கிட்ட குறைஞ்சபட்சம் மேலே இருக்கும்போது கம்மியாக இருக்குது. ஓகே பாய். உள்ள போட்டுக்கிறேன்.